श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி ஒரு தீப விஷயம், அத மாதிரி ஒரு ஒளி பிரபை விஷயம், அதுல எம்பெருமானார் திருவுள்ளம் என்ன ரெண்டு விதமா சாதிச்சிருக்காரு. அதெல்லாம் கேட்டு அதில் சாதிச்சிட்டார். அதுல ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார், அதை சொன்னோம் நம்ம ஏற்கனவே தேதியிலும் சாதிக்கிறார். அதாவது தீபம் மலையேறது அப்படின்னு சொன்னாக்க அது எப்பொழுது மலையேறுமோ அப்பொழுது பிரபையும் ஏறிடும், பிரபையும் போயிடும். அதனால இது ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். அதாவது இது விஷயம் என்னன்னா, தீபம் எப்பொழுது மலையேறுறதோ அப்போ பிரபையும் போயிடும் அப்படின்னு சாதிச்சார். அப்போ ஒரு கேள்வி வருது, தீபம் மலையேறினா பிரபை போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இது ஏற்கனவே நீங்க 31வது ஸ்லோகத்துல தீபாதீனாம் கதாச்சிட்டு சதுரச விசதசா அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களே, அதுல என்ன சொன்னீங்க? அப்போ தீபஜுவாலை இருக்கே, இந்த தீபஜுவாலை ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கு, அததான் நாங்க சொல்லிருக்கீங்க. தீபஜுவாலையானது ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கும், அத நீங்க அங்க சொல்லிருக்கீங்க. இப்ப ஒவ்வொரு க்ஷணமும் மாறிட்டு இருக்குன்னு என்ன அர்த்தம்? தீபம் இருக்கு, பிரபை மாத்திரம் மாறிண்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் வருது. அப்ப தீபம் கூட அந்த சமயத்துல அது மாறி போயிடுறதுன்னு அர்த்தம். தீபமும் மலையேறுறது, தீபமும் மலையேறுறது, அந்த பிரபையும் போயிடுறது அப்படின்னு தான் அர்த்தம் வருது. இப்ப இங்கேயே என்ன சொன்னீங்க, தீபம் எப்போ மலையேறதோ கடைசியில அப்பதான் இந்த பிரபையும் போகும் அப்படின்னு சொன்னாக்க இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்க மாதிரி இருக்கே. அதுக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்க நீ கேட்டதுதான் சரி, அதுதான் எங்க சித்தாந்தம். எங்க சித்தாந்தம் அதுதான். என்ன அப்படின்னா எல்லாருமே ஒத்துக்கிறது இதுதான். ஒரு விளக்கு இருக்கு, இந்த விளக்கு எரியறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எரியற விளக்கானது ஒவ்வொரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கு, அது மாறிண்டே இருக்குன்றது தான் உண்மை. ஏன் அப்படின்னா தீபத்தினுடைய சுடர் இருக்கே ஜுவாலை, அந்த ஜுவாலையானது மாறிண்டேதான் இருக்கும். ஏன் மாறித்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், அதுல இருக்கக்கூடிய திரி, எண்ணெய், இவைகள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த எண்ணெயோ திரியோ அதனுடைய பிரவൃத்தி எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாகத்தான் இது எரியது. திரியும் எண்ணெயும், எண்ணெயை நிறைய நம்ம குத்தி வச்சிருக்கோம், வழக்கேற்றுவோம். வழக்கேற்றுற சமயத்துல அந்த நுனி இருக்கு பாருங்க, நாம் என்ன பண்ணுவோம், நுனியை நல்லா திரிச்சு விட்டு மலிசா இருக்கிற மாதிரி வச்சு ஏற்றிடுவோம். ஏற்றினோம்னா அந்த நுனியில உடனே பட்டு பிடிச்சிருப்போம். தான அக்னி பிடிச்சிட்ட உடனே கொஞ்சம் பெருசா சுடருது. அதுக்கப்புறம் அந்த நுனி ரொம்ப மலிசா இருக்கிறதுனால பெருசா சுடரும். அந்த நுனி இதுவா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடுச்சுன்னா அந்த கெட்டியா போயிடும் தெரியும். அப்போ அது சின்னதா மாறும். இத மாதிரி அப்பப்போ தெரி, அந்த தெரியினுடைய அமைப்பு மாற மாற அந்த தெரியல எண்ணெய் கொஞ்சம் அந்த எண்ணெய் அதுல பாயறது, அத மாதிரி பிரவகிக்கிறது. அதனாலையும் அது என்ன பண்ணணும்னாக்க மாறிண்டே இருக்கும். அதனாலதான் பிரத்யவிஜ்ஞை சேம் தீப ஜுவாலா, முதல்ல எப்படி நான் ஜுவாலைய பார்த்தனோ அந்த மாதிரிதான் இப்பயும் ஜுவாலை ஒரே ஜுவாலையா இருக்கு அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. அந்த விவகாரம் சரியா தவறா அப்படின்னா அது பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சது. அத மாதிரி
அது பிரமதம். அந்த பிரமைக்கு மூல காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது காரணம் என்னன்னாக்க திரி, எண்ணெய், இதனுடைய விசேஷம்தான். அது இதனுடைய விசேஷத்தினால்தான் அது மாறிண்டே இருக்குது. அப்படி மாறுறதுனால வேற வேற ஜுவாலை தான். அது ஒரே ஜுவாலைன்றது கிடையாது அப்படின்னுட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால இந்த இடத்துல பேம் தீபஜ்வாலா அப்படின்ற இடத்துல இதுதான் சரியான விஷயம் இது அப்படின்னு சாதிக்கிறார். அதுல இன்னொரு விஷயம் சொல்றது, இது ஏன் இத மாதிரி இருக்கு, இத மாதிரி ஏன் அப்படின்னா இதுக்கு அனுமான பிரயோகம் வச்சுதான் சொல்லணும். அனுமான பிரயோகத்தையும் சுவாமியே சாதிக்கிறார். சர்வாத்ம சக்தியில அற்புதமா சாதிக்கிறார். அனுமான பிரயோகம் சொல்றது எப்படி சாதிக்கிறார் அப்படின்னாக்க, முதல் தைலநாசம், அதாவது பிராதமிக தைலநாசக சோ அனந்தரக்ஷணே தீபநாசஜனக. ஏன் அப்படின்னா தைலநாசத்வ அந்திம தைலநாசவத், அதாவது ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஜுவாலை மாறிண்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதனால முதல் தைல நாசம் எண்ணெய் அந்த இதுல திரியில வந்து பாருங்க, அந்த எண்ணெய் அந்த திரியில போயிடுச்சு ஆயிடுச்சு. உடனே என்ன ஆகும், அதனுடைய முதல் ஜுவாலைங்கிறது அந்த ஜுவாலையும் போயிடுறது. அதனால ஒரு தைலத்துல ஒரு திரியில வந்த தைலமானது அது நாசத்தை அடைந்தால் சோ அனந்தரக்ஷனே அடுத்த க்ஷணத்துல வர்ற தீபத்தை அது நாசம் பண்ணிடுறது. ஏன்னாக்கா தைல நாசத்தை காரணம் தானே காரியம் இருக்கும். தைலம் என்னதான் வழக்கறியறதுக்கு காரணமா இருக்குது, அந்த காரணமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தீபம் மொத்தம் எப்படி இருக்கும், அதுவும் மலையேறிடும். ஏன்னா நீயும் ஒத்துண்டது நானும் ஒத்துண்டது என்னது, அந்திம தைல நாசம். கடைசியில அந்த விளக்குல அகல் விளக்கு இருக்கு, அதுல என்ன குத்திருக்கோம், அது எல்லாம் கடைசியில ஆயிடுச்சு. தைலமே நாசம் அடைஞ்சிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு, ஆயிடுச்சு. அப்ப நாசம் ஆயிடுச்சு, தைலம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப எரியாதோ இல்லையோ, அது கடைசி அன்னைக்கு ரெண்டு பேருமே ஒத்துக்கணும். அந்த மாதிரிதான் நடுவுலையோ அல்லது முதல்லையோ எப்ப வேணா இருந்தா என்ன, எல்லா ஜுவாலைகளும் இத மாதிரி போயிடுறது. இத மாதிரி போயிடுறது ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறி மாறி வந்துட்டு இருக்காது. இதன் அனுமானத்தால நம்ம பார்த்துதான் இருக்கோம் லோகத்துல. அதனாலதான் விளக்கே மலையேறுறது, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மலையேறுறது. நம்ம கண்ணால பார்க்கலையே தவிர்த்து அனுமானத்தினால அதை அறிந்து கொள்கிறோம். பௌத்தன் இதை ஒண்டிதான் கேட்டான், இத்த வச்சுட்டுதான் பௌத்தனே நம்மளை பார்த்து கேட்டான். தீபாதீனாம் கதாசி அப்படின்லாம் கேட்டிருக்கான். அதுக்கெல்லாம் பதில் அங்க சொல்லியிருக்கோம். பௌத்தன கண்டனத்துக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அதுல கூட நம்ம இங்க என்ன சொல்ல போறோம்னா, இது பிரவாக நித்தியம். பிரவாக நித்தியம், ஜலம் பிரவகிக்கிறது, பிரவகிக்குச்ச கார்த்தாலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரே பிரவாகம் அப்படின்னு சொல்றோம். ஒரே பிரவாகம் இல்லை, ஜலம் அந்த இடத்துல மாறிண்டே தான் இருக்கு. அந்த சுழல் பிரவாகம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது நம்ம ஒரே பிரவாகம் நம்ம சொல்றோம். இத பிரவாக நித்தியம் அப்படின்றோம். ஆனால் அது இல்லை, இது வந்து அந்த மாதிரிதான் இந்த தீபஜ்வாலை எல்லாம் கூட பிரவாக நித்தியமா இருக்குது. பிரவாகம் வந்து இருக்கிறது சுரூபதாக நித்தியம் கிடையாது அப்படின்னு சொல்றது. அதனால இது மாதிரி இருக்குது. இதுலயும் கூட சாமகிரிகள் இருக்குது. லோகத்துல ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம், காரணம் எவ்வளவுக்கு அவ்வளவு வேறுபடுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு காரியம் வேறுபடும். ஒரு வெள்ளை நூலே இருக்கு, வெள்ளை நூலை போட்டு வசூல் பண்ணினா என்ன ஆகும், வேஷ்டியா மாறிவிடுறது. வெள்ளை நூலை கொண்டு வஸ்திரத்தை விட்ட நெசவாளி நெய்யறான், அந்த சமயத்துல அது இந்த வைரம் பண்ணத்தை வேஷ்டியா மாறிடுறது. அதே பல வர்ணங்கள் பல நிறங்களால் ஆன நூல்களை வைத்துக் கொண்டு இவன் வந்து நெசவாளி பயணம் பண்ணினான்னாக்க, அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம், புடவை பண்ணிட்டான்
புடவையா அவன் நெசவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த காரண பேதத்தை கொண்டு காரிய பேதம் இருக்கா இல்லையா? அத மாதிரிதான் இங்க கூட அப்படிதான். அது இங்கேயும் இருக்கு. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய எண்ணெயோட பிந்து, எண்ணெயினுடைய துளி, அது முதல் ஜுவாலைக்கு காரணமா இருக்கு. ரெண்டாவது பிந்து ரெண்டாவது ஜுவாலைக்கு, இரண்டாவது சுடலுக்கு காரணமா இருக்கு. இப்படிதான் கிரமமா சொல்லிட்டே போகணும். அது அதனால ஜுவாலையினுடைய உற்பத்தி இப்படிதான் இருக்கு. அதனால இதுக்கும் அனுமான பிரயோகம் சுவாமி சாதிக்கிறார். அதாவது இந்த ரெண்டாவது தைல பிந்து இருக்குதே, எண்ணெயினுடைய துளி, அது இன்னொரு தீப ஜுவாலைய உண்டு பண்ணிடும். ஏன் அப்படின்னா அது எண்ணெயினுடைய துளியா இருக்கு. எண்ணெயினுடைய காரியம் தான், ஜலத்தினால எரியறது இல்லை, எதுவும் ஜலத்தினால வழக்கெறியறது இல்லை, எண்ணெயினாலதான் எரியறது. அது கூட முதல் எண்ணெய் துளி எப்படி முதல் ஜுவாலைக்கு காரணமா இருக்கோ அந்த மாதிரி ரெண்டாவது துளி ரெண்டாவது ஜுவாலைக்கு காரணமா இருக்கு. மூணாவது துளி மூணாவது ஜுவாலைக்கு, இப்படியே கிரமமா பார்த்துட்டு போகும்போது இது எப்படி இருக்கு? பிராதமிக தைலம், பிராதமிக தைல பிந்து இருக்குதே முதல் எண்ணெய் துளி, அது எப்படி ஜுவாலைக்கு காரணமா இருக்கோ அதே மாதிரி மீதி எல்லா துளிகளும் அந்தந்த ரெண்டாவது துளி ரெண்டாவதுக்கு, மூணாவது எண்ணெய் துளி மூணாவதுக்கு, இப்படி வந்துடும். இது இது கிரமம் இது. அதனால இந்த ஜுவாலா பேதம், ஜுவாலையினுடைய பேதம் தான் தெரியுது. சரி, அதுக்கு உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அவன் ஜுவாலை மாறுறதுன்னு சொல்ற சரி, ஆனால் அந்த ஜுவாலையே நாசத்தை அடையிறது, ஜுவாலையே நாசத்தை அடையிறதுன்னு நீ சொல்றையே, அதுக்கு என்ன பிரமாணம்? ஜுவாலை மாறுறது சரி, அந்த ஜுவாலையே நாசத்தை அடையிறதுன்னு சொல்றையே, அதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னாக்க, நீயும் ஒத்துருக்கேன் நானும் ஒத்துருக்கேன், ஜுவாலையினுடைய பேதம் இருக்கு, வேறுபாடு இருக்குன்னு ஒத்துருக்கோம். இப்ப வேறுபாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அழியலைன்னு சொல்லணும். நீ சொல்றது அழியலைன்னு சொன்னாக்கா என்ன ஆகும்? பல ஜுவாலைகள் ஒரே சமயத்துல நம்ம பார்க்கணும். அது மாதிரி பல தீபங்களை ஒரே சமயத்துல நம்ம பார்க்கணும். தீபத்தினுடைய ஜுவாலை, இப்ப ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபத்தினுடைய ஜுவாலை இப்ப இருக்கு. அத மாதிரி பல தீபங்கள், பல தீப ஜுவாலைகள். அப்ப ஜுவாலைகள்லாம் அழிவை அடையவில்லை அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப பல ஜுவாலைகள் ஒரே சமயத்துல பார்க்கணும், பல தீபங்களை ஒரே சமயத்துல பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம பாக்குறது இல்லையே. அது கணக்கு நாசம் அடையல அப்படின்னு சொன்னா பல ஜுவாலைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். இருக்குன்றது நம்ம பிரத்யட்சமா பார்க்கணும். ஆனால் நம்ம பிரத்யட்சமா பார்க்கறது இல்லை. அதனால இது அநேக தீப பிரதீதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பல தீபங்கள் இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன்னாக்க, என் அறிவுக்கு பிரத்யட்சத்துக்கு விஷயமாச்சுன்னாக்க அதை அங்கீகரிக்கலாம். அந்த மாதிரி வரவே இல்லையே, அது வரவே இல்லை. அது அப்படி வராததுனால இந்த இடத்துல இது பல ஜுவாலைகள் தான் இருக்கு. அதனால பல தீபங்களும் இருக்குன்னு அர்த்தம். ஒரே தீபத்துல அதுக்கு திரி இருக்கு, எண்ணெய் இருக்கு, அது மாறிண்டே இருக்கு ஜுவாலைகள். அதை ஒத்துக்கிறோம், நாங்களும் ஒத்துக்கிறோம். அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, அதுக்குதான் நாங்க பதில் சொல்லிட்டோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கு சேயம் தீப ஜுவாலா, அந்த முதல்ல இருந்த தீப ஜுவாலை தான் இப்ப இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, திரியோ எண்ணெயோ இதனால அது மாறி மாறி இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியல, பிரமையினால அந்த மாதிரி சொல்றோம், பிரமையினால நாம சொல்றோம். அது காரணம் கூட என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. இந்த தீபக் சுடர் இருக்கே, அது ஒரே மாதிரி இருக்கா மாதிரி நமக்கு தோன்றது. ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் நாம இத மாதிரி தெரிஞ்சுக்கிறோம். இது சேயம் தீப ஜுவாலான்னு பிரத்யபிக்ஞை வருது. அந்த தீப ஜுவாலை தான் இது அப்படின்னு வருது. அதுக்கு காரணம் இதான். சரி,
இத மாதிரி வருதுன்றது என்ன அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க? சுவாமி வந்து கேக்குற, அதாவது ஜுவாலா பேதம் இருக்கே, ஜுவாலைகளுடைய வேறுபாடு, அதை அறிந்தவனுக்கா அறியாதவனுக்கு வருதா? அறிந்தவனுக்கு வருதா அறியாதவனுக்கு வருதா? அது அதாவது நீ வந்து சொல்ற ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இத மாதிரி தெரியுது. அது யாருக்கு தெரியுது? அந்த ஞானம் இருக்கிறவனுக்கு தெரியறதா இல்லாதவனுக்கு தெரியறதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் பதிமூலம் சுவாமி என்ன சாதிக்கிற, இது வந்து படிச்சவன் படிக்காதவன்லாம் கிடையாது. மருந்து சாப்பிடலாம். ஒருத்தன் மருந்து சாப்பிட்டான்னாக்கா நேத்தி மருந்து சாப்பிட்டுருக்கான், இன்னைக்கு அந்த ஔஷதத்தை சாப்பிடும் பொழுது இவன் சொல்றான், ததேவ ஔஷதம் மயா பீதம், நேற்று எந்த மருந்து என்னால் சாப்பிடப்பட்டதோ அந்த மருந்தே இன்றும் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்றோம். இப்போ இது மாதிரி நம்ம லோகத்துல பிரயோகம் பண்றோம். நேற்று நான் சாப்பிட்டேன் மாத்திரை, அந்த மாத்திரை தான் இப்பயும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அப்படி சொன்னாக்கா உண்மையிலேயே நேற்று சாப்பிட்ட மாதிரி நேற்றையும் சாப்பிட்டாச்சு, இப்ப அந்த மாத்திரை இப்ப இல்லையே. இல்லாட்டா கூட அது இப்போ ஆனா லோகத்துல இங்க பிரயோகம் இருக்கே. இப்ப இதை நான் சாப்பிடுறேன், நேற்று சாப்பிட்டதுதான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது எப்படி வரும் அது அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு என்ன பதில் சொல்லுவோம்? இல்ல இல்ல, வேற ஏதாவது மாத்திரை சாப்பிட்டோம்னு நினைச்சுக்க கூடாது. அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு 10 மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிருக்கான். 10 மாத்திரை சாப்பிடும் பொழுது நேற்று என்ன 10 மாத்திரை சாப்பிடணும், அந்த 10 மாத்திரை தான் இப்ப சாப்பிடணும் நானு அப்படின்னு சொல்றேன். 10 மாத்திரைன்னா என்ன அர்த்தம்? டாக்டர் எந்த மாத்திரையை எழுதி கொடுத்தாரோ எனக்கு அந்த மாத்திரையை தான் நான் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன், வேற மாத்திரையை நான் சாப்பிடுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அது சாஜாத்தியம். இது சாஜாத்தியம்னா ஒரே ஜாதியை சேர்ந்த மாத்திரை, அதான் நான் சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அது புரோக்ளமேட் சாப்பிடுறேன் அப்படின்னா புரோக்ளமேட் தான் எனக்கு மாத்திரை, அந்த மாத்திரையை தான் சாப்பிட்டேன்னு அர்த்தமே தவிர்த்து மாத்திரை வேறுபாடு இல்லைன்னு அர்த்தம். சாஜாத்தியம் தான் அது. அத மாதிரி நான் பாக்குறேன் தீபஜ்வாலைய, அந்த தீபஜ்வாலைங்கிறது என்னது அப்படின்னாக்கா ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி தோன்றதுனால அந்த சாஜாத்தியத்தை வச்சிருந்து அப்படி சொல்றோம். இது சாஜாத்தியம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டாக்கா ஞானம் உள்ளவர்களுக்கு சாஜாத்தியம் வரும். ஞானம் உள்ளவர்களுக்கு அது வேற இது வேறன்னு எனக்கு தெரியுது. அந்த ஜுவாலை வேற இந்த ஜுவாலை வேறன்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்சா கூட ஒரே மாதிரி ஜுவாலை இருக்கு, ஒரே மாதிரி ஜுவாலை இருக்குன்றது அது சாஜாத்தியத்தினால, அது அறிவு உள்ளவனுக்கு வருது. ஜுவாலா பேதம், ஜுவாலையினுடைய வேறுபாடு தெரிஞ்சவனுக்கு இத மாதிரி சாஜாத்திய ஞானம் வரும், அதை கொண்டு அவன் அறிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த பிரமம் இருக்கு பாருங்க, தவறான பிரத்யக்ஷம், அத வந்து அவனுக்கு பிரமாணமே இல்லை அவனுக்கு. அந்த சமயத்துல அவன் என்ன பண்றான்னாக்கா ஞானமற்றவன், வேதம் தெரியாதவன், அவனுக்கு பிரமையினால அவனுக்கு அந்த மாதிரி வருது, அவன் சாதிப்பான். இப்ப என்ன நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரே மாதிரி எழுது, ஒரே ஜுவாலை தான் இது, ஒரே தீபம் தான் இது அப்படின்னு சொல்றான். அதனால அவளுக்கு அது வருது, அவளுக்கு அந்த மாதிரி வருது. அதனால இங்க இங்க வந்து நாங்க சொல்றது என்ன தெரியுமா, தீபங்கள் அப்படின்னு சொன்னாக்க பிரபைகளோட கூடித்தான் இருக்கும், பிரபையோட கூடித்தான் தீபங்கள் இருக்கும். ஆனால் அது பின்ன ஜுவாலைகள், வேறுபட்ட ஜுவாலைகளை உழைத்தா இருக்கிறது. அது பிரவாக ரூபமா இருக்கு. பிரவாக ரூபமா இருக்கிறதுனால அதாவது பிரபையோட கூடினதுதான் தீபம். அந்த பிரபையானது மாறிண்டே இருக்கு, அதனால அது ஸ்திரம். பிரவாக நித்தியத்துவம் தான் சொல்றோம், சுரூபமே நித்தியம் நாங்க சொல்லல, சுரூபத்தினாலேயே நித்தியம் நாங்க சொல்லல. சுரூபத்தால நித்தியம்ன்றது பெருமாள், பிராட்டி, ஜீவராஜிகள், அதே மாதிரி பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம்,
இந்த 6 தான் சுரூபத்தினாலேயே நித்தியமா இருக்குன்னு சொல்றோம். மீதி எல்லாம் அது மாதிரி கிடையாது. மீதி எல்லாம் பிரவாக நித்தியம் தான், மாறிட்டே இருக்கு. தத்துவத்திர சிந்தனாதிகாரத்துல சுவாமி இதை சாதிச்சிருக்காரு. அதனால இதெல்லாம் பிரவாக நித்தியங்களாகத்தான் இருக்கும். அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்தியங்கள் அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிச்சிருக்காரு சுவாமி. நித்தியங்கள்ல நித்தியேச்சா சித்தங்கள் எம்பெருமானுடைய நித்திய சங்கல்ப சித்தமா இருக்கும். அது அத மாதிரி அனித்தியங்கள்லாம் எம்பெருமானுடைய அனித்திய சங்கல்பத்தினால உற்பன்னங்களா இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சுவாமிக்கு அந்த மாதிரி அங்க சாதிச்சிருக்காரு. அதனால இது இந்த கிரமத்துல பாத்துக்கோங்க எல்லாம். சரி, இப்ப இவ்வளவு தூரம் சொல்றீங்களோ இல்லையோ, இது ஏன் இத மாதிரி பண்ணணும்? இப்போ நமக்கு சப்த பிரயோகம் தெரியுது, நமக்கு சப்த பிரயோகம் தெரியும். அதாவது இது நித்தியமா இருக்குது, இது பிரவாகம் தெரிஞ்சவாளே சொல்றோம். அதாவது ஞானம் இருக்கே, அவளே என்ன பண்றான்னாக்கா மாத்தி மாத்தி பேசுறா. எப்படி மாத்தி மாத்தி பேசுறான்னாக்கா, இப்பயே சொன்னோம், ஓ கங்காயாம் கோஷா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்போ கங்காயாம் மத்ஸ்யா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். கங்கையில மீன் இருக்கு அப்படின்னு சொன்னான். கங்கையில மீன் இருக்குன்னு சொன்னாக்கா அங்க கங்கா சப்தத்துக்கு யதாவது அர்த்தம், கங்கா பிரவாகே மத்ஸ்யா, கங்கா பிரவாகத்திலேயே ஜல பிரவாகம் இருக்கு, அதுலயே மீன் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகும். ஆனால் கங்காயாம் கோஷா அப்படின்னு சொன்னோம், கங்கையில இடச்சேரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். கங்கையில இடச்சேரி இருக்குன்னு சொன்னாக்கா இது ஏன் சொல்லணும்? அந்த மாதிரி கங்கா தீரே கோஷான்னு சொல்லிட்டு போலாமே. படிச்சவன் தானே, படிச்சவனுக்கு ஞானம் இருக்கா இல்லையா? அத மாதிரி இப்போ ஒருத்தன் சூரனா இருக்கான், தேவதத்தன் சூரனா இருக்கான். அப்ப என்ன சொல்லணும்? சூரோ தேவதத்தக அப்படின்னு சொல்லிட்டு போலாம் இல்லையோ? ஆனா அப்படி சொல்லாம சிம்மோ தேவதத்தக அப்படின்னு சொல்றான். ஏன் அது சொல்லணும்? இத மாதிரி லோகத்துல பிரயோகம் இருக்கே, அது இத வேண்டியது இல்லையா? படிச்சவா தானே, படிச்சவா எப்படி நம்ம அனுபவிக்கிறோமோ அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இத மாதிரி எதுக்கு சொல்லணும்? இந்த மாதிரி சொல்ல வேண்டாமே. அவள்தான் தெரியறது, தெரிஞ்சவா தெரிஞ்ச பதப்பிரயோகமே பண்ணலாமே. சூரோ தேவதத்தா, அந்த மாதிரி கங்கா தீரே கோஷா அப்படியே சொல்லாமே. இதை விட்டுட்டு ஏன் மாத்தி மாத்தி வரலாம் பேசுறாங்க அப்படின்லாம் கேள்வி வருது. அதுக்கு பதிமூணு சுவாமி என்ன சாதிக்கிற சர்வங்கிருஷாவில, இது அப்படி இல்லை, இது லோகத்துல யாருக்குமே நேர பேசுறத காட்டிலும் கொஞ்சம் பரோட்ச விவகாரம் எல்லாருக்கும் பிடிக்கிறது. அது காரணமும் சாதிக்கிறார். நேர பேசலாம், ஆனால் அதை காட்டிலும் மறைமுகமா பேசுறதுல, லட்சணையா பேசுறதுல, கௌனகல்பத்துல பேசுறதுல எல்லாருக்குமே ஒரு படிப்பு இருக்கிறது. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்னைக்குமே சரி, 4 பேர் மத்தியில தெரியக்கூடாதுன்னுட்டு உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறா சொல்லுவா. என்ன பண்ணுவான்னா அவதாரத்தின் வாங்க அப்படின்னு, அவதாரத்தின் வா அப்படின்னா 10 ரூபா கொண்டு வான்னு காரணம். ரூபா அந்த காலத்துல அது, இந்த காலத்துல 10 ரூபான்னா அன்னைக்கு 10 ரூபா கிடையாது. அந்த 10 ரூபான்றதுக்கு என்ன சொல்றேன், அவதாரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ற. ஏன்னா யாருக்கும் ரவிகாலுக்கு புரியாது. காரணம் இத மாதிரி சொன்னாக்க சில சுவாரஸ்யம் இருக்கு, சூக்ஷ்மம் இருக்கு, வெளியில தெரியாம இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால இவா இது மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரிதான் பிரவೃத்தியே எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கு பேர் கவுனி விருத்தி அப்படின்னு சொல்றாங்க. கவுனி விருத்தின்னு சொல்றாரு. இந்த மாதிரிதான் விஷயத்துல முக்கிய விவகாரத்தை காட்டிலும் கவுனம் விவகாரம் சொல்றது நல்லது. அதனால அப்ப என்ன ஆகும்னாக்கா குணமானது வெளிப்பட்டுடும். குணம் வெளிப்படுறது இவ சூரோ தேவதத்தகான்னு சொல்றதை காட்டிலும் சிம்மோ தேவதத்தகான்னு சொன்னாக்கா இன்னும் அந்த குணத்தினுடைய வெளிப்பாடு அதிகமா இருக்குது. அதுக்கோசரம் இத மாதிரி சொல்றாரு.
அதனால இந்த நியமங்கள்லாம் ஒரு ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுதான் சொல்றாரு. இன்னொன்னு இந்த மாதிரி இடங்கள்ல கவன பிரயோகம் இந்த மாதிரி ஒருத்த வந்து சொல்லலாம், உன்னை பார்த்துட்டு ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தூஷிக்கிறது தான் அது. அப்ப என்ன சொல்றோம், உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்த தாத்பரியம் என்ன, ஊர்ல இருக்கிறவான்னா சிரிக்கிறான்னு தான் அர்த்தம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரா சொல்ல வேண்டாம், ஊரே சிரிச்சுது அப்படின்னு சொல்லிட்டா இது ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாரு. ஆகு பெயர் தமிழ்ல அந்த கிரமம் இதெல்லாம் கௌரி கல்பமா இதெல்லாம் சொல்றது. அப்படி சொன்னாக்கா இன்னும் சுவாரஸ்யம் வந்துடுறது. அதனால இது தவறு கிடையாது. இப்போ நேத்தி மாத்திரை சாப்பிட்டேன், அந்த மாத்திரை தான் இப்ப சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், வேற மாத்திரை எதுவும் நான் சாப்பிடலன்னு அர்த்தம். வேற மாத்திரை நான் சாப்பிடல அதை சொல்லணும்னா அதுக்கோசரம் சொல்றது. இல்லைன்னா நேற்று கொடுத்த மாத்திரை வேற, இன்னைக்கு கொடுத்த மாத்திரை வேற, நேற்று சாப்பிட்ட மாத்திரை வேற, இன்னைக்கு சாப்பிட்ட மாத்திரை வேற வந்துடக்கூடாது. அதான் நேற்று சாப்பிட்ட மாத்திரை தான் இன்னைக்கு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது. அது மாதிரிதான் கங்காயாம் கோஷாலான்னு சொன்னா கூட அதுக்கு கங்கா தீரே கோஷாலன்னு அர்த்தம் வரணும் அதுக்கு. ஆனால் நான் கங்கா தீரே அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னாக்கா தீரம்ன்ற சப்தம் இருக்கு இல்லையோ, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்ட்டு பார்த்தா ரொம்ப தூரம் கூட எடுத்துக்கலாம். ஆனா கங்கா பிரவாகத்துலன்னு சொன்னாக்கா நான் எந்த பிரவாகத்தை காமிக்கிறோம் அது பக்கத்துலன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதே பொதுவா கங்கா தீரம்னு சொல்லிட்டாக்கா கங்கா தீரம்ன்றது இமயமலையிலேருந்து எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் அர்த்தம் பண்ணிடுவா. அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்க கூடாது. பிரவாகம் சொன்னாக்கா அதுல ஒரு இது இருக்கும் நம்ம காமிக்கிறது இருந்துச்சு, அதை கொண்டு சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரிதான் ஒத்துக்கணும். இதுக்கோசரம் தான் இவ்வளவு தூரம் சொல்றது. ஆகையினால இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் சேயம் தீபஜ்வாலா அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இருக்குன்னாக்க இந்த சாமிய தசையை வைத்து கொண்டு சொல்லுகிறது. அதை வச்சுன்னு சொல்றதே தவிர்த்து வெறுவன் இதுவே இல்லை, புத்தி இல்லாம பேசியுள்ள பெரிய வழக்கம். அதனால இந்த பிரத்யபிஜைங்கிறது எங்க இதுவா இருக்கும் அப்படின்னா எந்த இடத்துல பாதம் இல்லையோ அங்க பிரத்யபிஜைக்கு பிராமான்யம் தான் உண்டு. அதே சேயம் தீபஜ்வாலா அப்ப ஜுவாலா பேதம் இப்படின்ற இடத்துலயோ அந்த பிரத்யபிஜையானது பாதிக்கப்படும். பிரத்யபிஜை பாதிக்கப்பட்டதுன்னாக்கா அது இங்க எடுபடாது. பிரத்யபிஜை பாதிக்கப்படாம இருந்ததுன்னாக்கா அங்க அது பிரமாணமாக மாறிடும். அதனாலதான் சுவயம் தேவதத்தா, நேற்று நான் தேவதத்தனை பார்த்தேன் இன்னைக்கு அதே தேவதத்தனை பாக்குறேன்னு அப்ப சுவயம் தேவதத்தான்னுட்டு இது அங்க பாதம் இல்லை, பாதிக்கப்படலை. அதனால அது பிரமாணம்னு சொல்லிடுறோம். இங்க அப்படி இல்லையோ. அதனால இந்த சேயம் தீபஜ்வாலான்றது அது அப்பிரமாணம். அந்த பிரதிபிஜையானது அப்பிரமாணம் தான், அது பிரமாணிக்கம் இல்லை. அது ஏன்னா பாதிக்கப்பட்டதுனால அது அப்பிரமாணம் சொல்லியிருக்கோம். அப்படியானாக்க பிரவாக நித்தியத்துவம் தான் கௌத்தித்துவம், பிரவாகமா இருக்குது அவ்வளவுதான் அந்த இடத்துல சொல்றதே தவிர்த்து இது கிடையாது. இவ சொல்றாளே ஒரேடியா அது நித்தியம் அப்படின்னு சொல்றது தவறு. அதனால இப்ப என்ன எடுத்து இது வரையும் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது, தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த தீபத்துக்கு ஒளி அப்படின்றது இருக்கு. இந்த தீபமும் ஒளியும் ஒன்றாக சேர்ந்தே இருக்கு. ஆனால் இந்த தீபம் இருக்கே அது மலையேறிச்சுன்னா இந்த ஒளி பிரகாசமும் பிரபையும் அதுவும் மலையேறிடும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அது திரியோ எண்ணெயோ இவைகளோட காரணத்தினாலதான் அவைகளோட நாசம் அடைகிறது. திரியோட நாசம், எண்ணெயோட நாசம் என்ன ஆயிடுறது, திரியும் எஞ்சி போயிடுறது. அதனால அந்த பிரபையும் போறது, பிரபை போயிடுச்சுன்னா அந்த தீபமும் மலையேறிடுறது. ஆகையினால இதுதான் கிரமம். அதனால ஜுவாலா பேதம் அப்படின்றதும் சிந்திக்கிறது.
அதனால் நாங்க இப்ப தெரியும் சொல்லணுமே தேஜ பதார்த்தத்தினுடைய விசேஷம் அது நாங்க சொல்ற கிரமத்திலேயே இருக்கு. அது வைசேஷிகனை கண்டனம் பண்றதுக்கு தான் எப்படி வருது. இதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிக்கலாம். பிராச்சியே ஸ்நேகாதிநாசே சரம இவ திருடோ அனந்தரம் தீபநாசः சாமக்வ்யன்யான்யகார்யம் ஜனயதி ச ந ச அநேக தீப பிரதீதிः சாம்யாதேஹ ஸ்யாத் தத்தீः பிரவஹன பிதுராः சப்ரபாः தத்ப்ரதீபாः நிர்பாத பாஸ்கராதௌ பிரதயதி நியதம் பிரத்யபிஜ்ஞாஸ்திரத்வம் அப்படின்னு சாதிக்கிறார். பிராச்சியே அதாவது முதல்துன்னு அர்த்தம். முதல்துன்னாக்கா இதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம், பொதுவா தீபம் மலையேற்றுனாக்கா தீபத்தினுடைய ஜுவாலை கூட போயிடும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு சுவாமி இப்ப என்ன சொல்ற, அவன் அப்படின்னா அது இருக்கிற பரியந்தம் அந்த ஜுவாலா ஐக்கியம் தானா, அதுவும் அப்படியே இருக்குமானா அது இல்லை. எப்படி கடைசியில எல்லாரும் ஒத்துண்டது தீபம் மலையேறும் ஜுவாலையும் போயிடும் அப்படிங்கிறது. அது மாதிரிதான் முதல்லையும் சரி, முதல் ஜுவாலை முதல்ல உனக்கு ஏத்தினோம்னு ஒரு ஜுவாலை வந்தது. அந்த ஜுவாலையும் பிராச்சியே முதல்ல கூட சரமே இவ கடைசி ஜுவாலை விளக்கினுடைய கடைசி தசை அத மாதிரி அதான் அந்திமே ஸ்னேகாதி நாசே. கடைசியில ஸ்னேகம்னாக்கா எண்ணெயினுடைய அந்த இது தொடர்பு இருக்கு பாருங்க. எண்ணெய் தொடர்ந்து பாயறது இல்லையோ, பிரவகிக்கிறது தெரியல, அது அத மாதிரி ஆதிசப்தத்தினால திரி இவைகள் நாசமாச்சுன்னாக்கா, அதாவது என்ன ஸ்னேகம்னா என்ன அது மாதிரி அந்த ஆதிசப்தத்தினால திரி எடுத்துக்கிறது வர்த்தி அப்படின்ற இதெல்லாம் நாசமடைஞ்சா அப்போ தீபம் கூட மலையேறுவது அப்படின்னு சொல்றோம். அது எப்படி கடைசியில அத மாதிரிதான் சபைவ பிராச்சியே முன்னாடியோ நடுவுலையோ எல்லா சமயத்திலையும் அப்பவும் ஸ்னேகாதி நாசே அனந்தரம் தீபநாசோ திருட. அந்த முதல் வாட்டி இந்த மாதிரி எண்ணெய் திரி இது நாசத்தடைஞ்சதுன்னு அப்போ தீபம் மலையேறது அப்படின்றதும் திருடம் தான். அதுல வேறுபாடு கிடையாது. முதல் க்ஷணமா இருந்தான்னா, கடைசி க்ஷணமா இருந்தான்னா, நடுவில் இருக்கிற க்ஷணங்களா இருந்தான்னா எல்லா க்ஷணங்கள்லயும் அது மாதிரிதான். இதுக்குதான் அனுமான பிரயோகம் தான். பிராத்தமிகா தைலநாச சுவானந்தரக்ஷணே தீபநாச ஏன்னா தைலநாசத்வா அந்திம தைலநாசபத்து அப்படின்னு அனுமான பிரயோகம் முதல்லயே சொன்னோம். அதனால அந்த மாதிரி கிரமத்துல பிறந்தது அப்படின்னு. இப்ப அதனால தீப ஜுவாலையினுடைய பேதமும் சித்திச்சு, அது மாதிரி அதனுடைய நாசமும் சித்திக்கிறது. அதனாலேயே தீப மலையேறுவது அப்படின்றது சித்திச்சுறது அப்படின்னு சொன்னாங்க. இது கூட எப்படின்னாக்கா சாமகிரி அதனுடைய காரணங்கள் இருக்கு பாருங்க, காரணகலாபங்கள் மாற மாற இவைகளும் மாறிண்டே இருக்கும். காரணகலாபங்கள் சாமகிரின காரண கலாபங்கள் இவைகள்லாம் மாற மாற காரியம் மாறும். லோகத்துல அதை பார்க்கிறோம். நூல்கள் வேறுபட்டதுன்னாக்கா வஸ்திரமும் வேறுபடுறது, அதை பார்க்கிறோம். அந்த மாதிரிதான் மண்ணு வேறுபட்டதுன்னாக்கா கடமும் வேறுபடுறது. இது லோகத்துல அத எல்லாரும் ஒத்துந்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் முதல் தைல பிந்து எண்ணெயினுடைய சொட்டு இருக்குதே, முதல் சொட்டு முதல் துளி, அது முதல் தீபத்துக்கு காரணம், ஜுவாலஜிக்கு காரணம். ரெண்டாவது தைல பிந்து ரெண்டாவது தீபத்துக்கு காரணம், ஜுவாலைக்கு காரணம். இதுவும் லோகத்துல நம்ம அனுபவிக்கிறோம், அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை கொண்டுதான் இங்க மாதிரி பார்க்கணும். அது
அதனால சரி, ஜுவாலா பேதம் இருந்துட்டு போட்டோம், அதனால நாசம் அடைகிறதுன்னு எப்படி சொல்லுவ நீ அப்படின்னா, ஜுவாலா பேதம் இல்ல, ஜுவாலா பேதம் இருக்குது, ஆனால் அதனுடைய நாசம் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா பல ஜுவாலைகள் ஒரே சமயத்துல தெரியணும். ஏன்னா அதான் இருக்கு நீ சொல்றீங்க, ஜுவாலா நாசமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப ஜுவாலா பேதம் இருக்கு, அந்த ஜுவாலைகளும் நாசத்தை அடையவில்லை, அது அப்படியே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆனா நமக்கு தெரியலையே, ஒரு வழக்கு தான் நமக்கு தெரியுது, அந்த க்ஷணத்துல ஒரு ஜுவாலை தான் நமக்கு தெரியணும், அப்படிதான் அனுமானம் பண்றோம். அதனால காரணம் இருக்குது, இந்த ஜுவாலா நாசம் இருக்கு, அத சொல்றாரு. அநேக தீப பிரதீதி அது இல்லையே, பல தீப ஞானம் வரலையே நமக்கு. ஒரு விளக்கு ஏத்தினாக்கா ஒரு விளக்கு தான் இருக்கு, ஒரு ஜுவாலை தான் தெரியுது. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஜுவாலைகள் மாறின்றிருந்தாலும் அங்க தெரியுது என்னன்னாக்கா ஒரே ஒரு விளக்கு தான் தெரியுது. அதனால அநேக தீப பிரதீதி ஞானம்ன்றது வரல, அதனால இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ சேயம் தீப ஜுவாலான்னு பிரதிபிக்ஞை வருதே லோகத்துல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா சாமியாதே, சாமியம் சாஜாத்தியம், அப்படி சாமியம்னா சாஜாத்தியம்னு அர்த்தம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தீபஜுவாலா அப்படின்னு நமக்கு தோன்றது, ஒரே முன்னாடி ஜுவாலையும் இப்ப இருக்கிற ஜுவாலையும் ஒரே மாதிரிதான் இருக்குது, அந்த மாதிரி தோன்றது இல்லையோ, அது காரணம். ஆதிசப்தத்தினால தோஷம், நமக்கு கண்ட தோஷம் இருக்கு, ஒரு அஜ்ஞான தோஷம் இருக்கு, அதனாலையும் தோணும் அது. அதனால சாமியாதே சத்தீ, அந்த ஞானம், எந்த ஞானம், சைவ இயம் தீபஜ்வாலா, அந்த தீபஜ்வாலா தான் இது அப்படின்னு பிரத்யவிஜ்ஞா ஞானம் ஒரு சொல்லியும், அது அது இந்த மாதிரி ஞானம் வருது. இது காரணம் சாமிய புத்தி, ஒரே மாதிரி இருக்கிற புத்தி, அல்லது தோஷம், அது இது பண்ணலாம். அதனால இதனால ஒன்றும் ஹானி இல்லை, அதனாலதான் இங்க தூ அப்படின்ட்டு பிரயோகம் பண்றாரு சுவாமி, அதனால தோஷம் இல்லை. சரி, இப்போ இதுக்கெல்லாம் தான் பதில் சொன்னோம். பத்தியமோகன் சுவாமி கேள்வி கேட்டு சமாதானம் சாதிச்சேன். அதாவது தெரிஞ்சுட்டு பண்றானா தெரியாம பண்றானா, தெரிஞ்சுட்டு பண்றான்னாக்கா இது மாதிரி ஜுவாலா வேதம் இவனுக்கு தெரியுது, ஆனாலும் கூட சயம் தீப ஜுவாலான்னு ஒருத்தனுக்கு ஞானம் அவனுக்கு பிரயோகம் பண்றான், அதெல்லாம் சாமியன்ற தெரிஞ்சுண்டு ஒரே தீபஜுவாலன்னு இந்த தீபம் தான் நான் எந்த வழக்கை ஏத்தினோ அந்த வழக்குல ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். நான் இந்த வழக்கு ஏத்தினேன், இன்னொரு வழக்கு பார்த்து நான் சொல்லல, அத மாதிரி சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி பிரயோகம் இருக்கு லோகத்துல. அது கூட பிரத்யக்ஷத்துல எத்தனையோ பேதங்கள் இருக்குது, பின்னாடி புத்தி சரத்துல 4வது சரத்துல எல்லாம் சாதிக்க போற அப்ப வரும், அதை பார்த்துக்கலாம். அது மாத்திரம் இல்ல, இங்க இந்த தது இந்த காரணத்தினால சப்ரபாக பிரதீபா, தீபங்கள் எல்லாமே அதாவது ஒளியை உடையவைகளா தான் இருக்குது சப்ரபாக. ஆனால் பிரவகண விதுராக, பிரவாகம் வேறுபட்டுட்டே இருக்கு, அதாவது பின்ன பின்ன ஜுவாலைகளுடைய பிரவாக ரூபம், அது வேறுபட்ட பல ஜுவாலைகள் அது பிரவகிச்சுட்டே வருது, அதுதான் இங்க சரியா இருக்கும். அதனால தீபம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பிரவையோட கூடினதுதான் தீபசப்தத்துக்கு அர்த்தம். அது பிரவாக ரூபமா ஸ்திரமா தெரியுது, பிரவாக ரூபமா ஸ்திரமா தெரியுது. நான் விளக்கேற்றிட்டேன், விளக்கேற்றோ 2 மணி நேரம் எரிகிறது, அப்ப ஒரே மாதிரி எரிஞ்சுட்டு இருக்குது. அப்ப ஏற்றினது இன்னும் இப்ப இதுவரையும் எரிஞ்சுட்டு இருக்குது. சில சமயம் நம்ம மாதிரி காத்தால் ஏற்றிட்டா போறோம், அந்த சுடர் திரும்ப இருக்கும், சாயங்காலம் வரையும் இருக்கும். இவன் என்ன பண்ணுவா, 3-4 மணிக்கு எரிஞ்சுட்டு இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குச்சி வச்சுடுவா. காரணம் என்ன, பெருமாள் சொன்னதுல வழக்கு எரிகிறதோ இல்லையோ, சந்தோஷம் தானே, அதை அப்படியே அனுவர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குச்சி வச்சுடுவா. அது மாதிரி பண்ணிட்டாக்க எரிஞ்சுட்டே இருக்கு. இப்ப வசுதாக ஜுவாலா பேதம் இருக்கு, ஜுவாலா பேதம் வந்தாலும் அதனுடைய பிரவாகம் இருக்கு பாருங்க, அது அப்படியே இருக்கு, பிரவாகம் அப்படியே வந்துட்டே இருக்குது, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கிறது.
வந்துட்டு இருக்கிறதுனாலதான் ஸ்திரமா வடக்கு நல்லா எரிஞ்சின்றது, ஒரே மாதிரி எரிஞ்சின்றது அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அதனால அந்த மாதிரி பிரவாக ரூபமா அது ஸ்திரமா இருக்குதே தவிர்த்து சுரூபத்தினால ஸ்திரமா இருக்கிறது இல்லை. அதாவது நிர்விகாரம்னு அர்த்தம். அது எது ஆத்மா பரமாத்மா இவைகள்லாம் நிர்விகாரமா இருக்கும், இது விகாரத்தோட கூறினது. அதனால இதுக்கு பிரவாகம் உண்டு. சரி, லோகத்துல பிரத்யபிக்ஞம் இருக்குது இல்லையோ, பிரத்யபிக்க சோயம் தேவதத்தா அப்படின்னா லோகத்துல பிரயோகம் பண்றமே, இப்ப அது கூட ஸ்திரம்தான். இப்ப அந்த இடத்துலலாம் இதே மாதிரி பிரவாகம் தானா, சுரூபத்தினால இல்லையா? அதனால அந்த பிரத்யபிக்ஞம் கூட நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலகட்டத்துல அடிபட்டு போயிடுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அத மாதிரி தவறு. அதாவது நிர்பாதா பிரத்யபிக்ஞா பாஸ்கராதோ சூரியன் சந்திரன், இதுல நீ அவன் சொன்ன வைசேஷன் ஒரு விஷயம் உதாரணத்தையே பார்த்தோம். என்னன்னா தேஜோ மகாபூதம் அது செதறது, செதறல் தான் பிரபையா இருக்குது. அதனால சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ விளக்கோ அக்னியோ எல்லாம் செதறிடுறது அப்படின்னா அவன் சொன்னான். அதுக்கு எம்பெருமானார் உள்ளோம் அந்த மாதிரி தவறு, எங்கேயுமே செதறல் கிடையாது. ஏன்னா அதுதான் பிரதிபிக்ஞை. சூரியன் ஒரே மாதிரிதான் இருக்கு, சூரியனுடைய கிரணங்கள் தான் நம்ம கிட்ட அடையிறது. அதனால அஸ்கராதோ சூரியன் முதலான தேஜஸ் இருக்கு பாருங்க, தேஜோ மகாபூத விஷயங்கள், அவைகள்ல நிர்பாதா பிரத்யபிக்ஞா, பாதிக்கப்படாத பிரத்யபிக்ஞா, சயேவ அயம் சூர்யா அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. நேற்று காத்தாலும் நான் சூரியனை பார்த்தேன், இன்னைக்கும் பாக்குறேன், ரெண்டும் ஒரே சூரியன் தான். அந்த சூரியன்ல மாத்திரம் இல்லையே. அதனால அந்த பிரத்யபிக்ஞையானது நியதம், ஒரே மாதிரி இருக்கு. அங்க மாறுதலே கிடையாது, அதுல அவ்யபிச்சரிதமா இருக்குது. அதனால அப்படிப்பட்ட ஸ்திரத்துவம் பிரதயதி, ஸ்திரத்துவம் அது ஸ்திரமா இருக்குது. தேசியனுடைய பதப்பிரயோகங்கள்லாம் அனுபவிக்கணும். நித்தியத்துவம் பிரதயதின்னு சொல்லல, அது ஸ்திரத்துவம் அப்படின்னு தான் சாய்க்கிறது. ஏன்னா நித்தியத்துவம் சொன்னாக்க சூரியன்லாம் நித்தியம் இல்லை, சூரியனோ சந்திரனோ நித்தியம் கிடையாது. எல்லாமே என்ன ஒரு காலகட்டத்துல பிரளயத்தை அடைஞ்சிடும். ஸ்திரத்துவம் அது ஸ்திரமா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கோசரம் அது வந்திருக்கிறது. ஆகையினால இங்க வஸ்து பேதம் இல்லை, வஸ்து இது இல்லை, சூரியன் சிதறவே இல்லை. அதனால சூரியங்களுக்கெல்லாம் ஸ்திரத்துவம் இருக்கு. அதனால இது நீங்க சொன்ன செதறது பிரபை வேற, பிரபையும் சூரியனும் ஒண்ணுதான், தீபமும் பிரபையும் ஒண்ணுதான், அத மாதிரிலாம் சொல்றதெல்லாம் தவறானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிச்சு முடிக்கிறார். ஆகையினால வைசேஷிகம் சொன்னது எதுவும் சரியில்லை. அது எந்த சித்தாந்தத்திலும் அப்படிதான், இன்னும் மேல மேல அவாகணும் தான் அவருக்கு வருது. அதனால இதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறோம். பிராச்சியே ஸ்நேகாதிநாசே சரம இவ திருடோணந்தரம் தீபநாசா சாமக்ரண்யான்ய காரியம் ஜனயதி ச நச அநேக தீப பிரதீதிஹி சாம்யாதே ஸ்யாத்து தத்தீஹி பிரவஹன பிதுராஹ சப்ரபாஹ தத்ப்ரதீபாஹ நிர்பாதாத் பாஸ்கராதோ பிரதயதி நியதம் பிரத்யபிஜ்ஞா ஸ்திரத்வம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. ஹரே